அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். பல அரசியல் உண்மைகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்திய தொழிலதிபரான அதானி அவர்கள் மீது விசாரணை நடத்துவதற்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க. விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பா இது சன் நியூஸில் போட்டிருந்தாங்க. கீழே கமெண்ட்லாம் போய் பார்த்தா அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு கைத்தட்டி இருக்கிறாங்க. வெரி குட் அப்படின்ற மாதிரிலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் மீது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாட்டின் மீது அதிகாரத்தை செலுத்தி உள்ளே வந்து விசாரணை பண்ண முடியுமா அப்படின்ற ஒன்று ஆங்கிளில் பார்த்துடலாம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்கள, பரப்பாதீங்க. அவங்க கரெக்டு, அவங்களுக்கு தெரியுங்க எங்கே அடிபட்டுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே தானே அடிபட்டுருக்கு, இங்கே தான் ஒட்டுவாங்க, சரியா? மாற்றிலாம் ஒட்ட மாட்டாங்க. பரப்பாதீங்க. நான் தொடர்ந்து இந்த வீடியோ இந்த புகைப்படம் வந்திருக்கு. ஒருவேளை மேடம் மாற்றி ஒட்டிட போகிறீங்க, கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஒரு மார்க் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஓட்டுங்க. அப்புறம் ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க நிறைய இருப்பாங்கன்ற அடிப்படையில் நான் உள்ளே போகிறேன். நீங்கள் ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். அதானியோட ஆசூர் பவர் குளோபல் லிமிடெட் அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தின் மீதும் கொஞ்சம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அந்த நிறுவனம் கொஞ்சம் அது இதுன்னு பண்ணியிருக்கிறாங்க, பிரைப் கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரியான விசாரணையை மேற்கொள்கிறாங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் கிடையாது, மற்ற நாட்டில் எல்லாமே இருக்குது. மற்ற நாடு அப்படின்னா இலங்கையில் இருக்குது, இன்னும் 2-3 நாட்டில் கூட இருக்குது. சரி, இந்த நிறுவனத்தின் மீது அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க. அப்படி வழக்கு தொடுக்கும்போது சரி விசாரணையை நீங்கள் மேற்கொள்ளலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? இந்தியாவில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவை விட்டுட்டு நீங்கள் அங்கே இருந்து வந்து விசாரணை பண்ண முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான். அப்படின்னா இங்கே அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனையில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போயிட்டு விசாரணை நடத்தலாம், அப்படி தானே? இது ஒரு நாட்டோட சட்டத்திட்டத்தையே வந்து சீர்குலைக்கிற மாதிரி செயலாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்தியாவுக்கு ஒரு சில நெருக்கடிகள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதாவது ரஷ்யா சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இருக்கக்கூடாது, ரஷ்யாக்கிட்ட அதிகமான அளவுக்கான இறக்குமதிகளை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அமெரிக்கா. ஸோ கரெக்டாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. எங்கே கையை வச்சா அவங்களுக்கு ஓட்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு சான்ஸ் தானே. இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இது வரவேற்பாங்க. வெரி குட். ஒட்டுமொத்த இப்போ விசாரணை அமைப்பையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் நாங்கள் டேக் ஓவர் எடுத்து நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னா கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே வரவேற்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை நியாயம் வேணும், நீதி வேணும் அப்படின்வாங்க. இங்கே நம்மளோட பிரச்சனையோ மற்றெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சப்போஸ் வந்தால் கூட ஓகே சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்குங்க, இந்தியாவுடைய இறையாண்மைக்குள்ளார வந்து இன்னொரு நாடு நாங்கள் விசாரணை பண்ணுறோம், அவங்க வந்து நிறைய அளவுக்கு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வருது என்பது, அதாவது இப்போ எதிர்க்கட்சிகளோட ஆதங்கம் எப்படியாவது பிஜேபியை வீழ்த்தணுன்றதுக்கு இந்த ஒரு ஆயத்தை எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலை போயிடும் அப்படின்றதுல ஒரு ஆங்கிளில் பார்த்துடலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இடன்பர்க் நிறுவனம் வெளியிட்டாங்க. அதானி அவர்கள் பெரிய அளவுக்கு பிரைப் வாங்கியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க. போலியான ஷேர் மார்க்கெட்லாம் தனது பங்குகளை வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவர் மீது நிறையா குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் இந்தியாவில் விசாரணை பண்ணிவிட்டு அது இல்லைன்னு சொன்னாங்க. பட் இப்போ அமெரிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் சரியான முறையில் விசாரணை நடத்தலை அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறாங்க. நார்மலாகவேங்க இங்கே எலக்ட்ரோரல் பாண்டு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோரல் பாண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட உடனே எல்லாருடைய கண்ணுமே வந்து அதானி அம்பானியோட லிஸ்ட்டு தான் தேடி பார்த்தாங்க. நேம் லிஸ்ட்டே இல்லை. அப்போ இத்தனை நாள் எதிர்க்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? எல்லாமே அதானி அம்பானி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாங்களா இல்லையா? இப்போ அந்த 2 பேருமே இல்லாமல் கடைசியில் லாட்ரி அதிபர் மார்ட்டினோட பேர் முன்னாடி வந்தவொடனே எல்லாத்துக்கும் இப்போ முகம் சுருங்கி போச்சு. முகம் சுருங்கினதுக்கு இன்னொரு காரணங்கள் என்ன அப்படின்னா, எல்லா கட்சியுமே வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் லிஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவர் லாட்ரி அதிபர் மார்ட்டினுங்கிறார்ல, கம்யூனிஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாரு, காங்கிரஸுக்கும் கொடுத்துருப்பாங்க, டிஎம்கேவும் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து பிஜேபிக்கும் கொடுத்துருப்பாங்க. டிஎம்கேவில் கொடுத்த ஃபண்டு மேபி
அவங்க வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து அதில் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக எலக்ட்ரல் பாண்டு வாங்க முடியாதனால டிஎம்கே மூலிமா வாங்கியிருப்பார். அதனால தான் டிஎம்கேவும் விடுதலை சிறுத்தையும் கொஞ்சம் அப்படியே க்ளோஸில் இருக்காங்களோன்ற மாதிரியான இன்னொரு ஆங்கிளில் கூட ஒரு சில ஆர்டிக்கலில் பார்த்தேன் நான். அது இல்லாமல் லாட்டரி அதிபர் மார்ட்டின் இருக்கிறாரில்ல, அவரோட மருமகன் தானே இவர், அந்த அடிப்படையில் கூட ஒரு ஆங்கிளில் நம்ம சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதை தாண்டி அதானி அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு இப்போ ஏதாவது கைது செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை. சும்மா இது வந்து எலெக்ஷனில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினச்சிட்டு அமெரிக்கா அங்கே உள் விளையாட்டு செய்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியா கூட ஒன்று பண்ணலாம். பைடன் அவர்களோட பையன் ஹண்டர் பைடன் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உக்ரைன்கிட்டையும் அப்புறம் வந்து சீனாக்கிட்ட பெரிய அளவுக்கு அமௌண்ட்டை வாங்கியிருக்கிறார். இப்போ இந்தியா பதிலளிக்க என்ன கொடுக்கணுன்னா, நாங்கள் ஹண்டர் பைடனை விசாரிக்கிறோம், எங்களுடைய புலன் விசாரணை டீம் விசாரிக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ பைடனோட ரியாக்ஷன் என்ன, அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதுதாங்க, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நாட்டுக்குள்ளார விருப்பு வெறுப்பு இருக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த கட்சி விருப்பு வெறுப்பு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி மூன்றாவது மனுஷன் உள்ளே வந்து எனக்கு விசாரணை பண்ண என் நாட்டுக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளே சரியில்லை, உச்ச நீதிமன்றம் கூட சரியில்லை, எந்த நீதிமன்றமும் கரெக்டாக இல்லை அப்படின்னு அவங்கள கொண்டு வரணும்னு நினச்சோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், இல்லை நான் இந்த பக்கம் சொல்கிற மாதிரி நினைக்கலாம், எனக்கு யாராக இருந்தாலும். பட் இந்திய இறையாண்மை மீது அப்படின்னும் போது அது தவறு தான் தோணுது. இந்த ஒரு சன் டிவிலேருந்து மீதி எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில் போயிட்டோ இல்லை எங்கேயாவது போயிட்டு அதானி விசாரிக்கிறான்னு போனால் அது கீழே கமெண்ட்டில் போய் பாருங்கள், மாட்டினார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடுறாங்க. வேறு மாட்டுறாரோ மாட்டலையோ அது வேறு விஷயங்க. ஆனால் இன்னொரு நாடு தலையிடக்கூடாதுன்னா நான் மறுபடியும் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஒன்று சரி, இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கிட்டத்தட்ட நம்ம தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம இப்போ அப்படியே லைட்டாக ஜாலியாக போகலாம். நம்ம என்ன ஜாப்புவா இந்தியா, அது என்னப்பா, அது மன்சூர் அலிகானுடைய கட்சி, அவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்களாம் அதிரடியாக. இருக்கிறதுலே ஒரு 4 பேர் கட்சிக்கு 10 பேர் இருப்பீங்க அதிகபட்சம். உங்கள் இதுக்குள்ளே அதுக்குள்ளே நேற்று ஓப்பன் பண்ணாங்க, நேற்று போய் ஏடிஎம்கே கிட்ட பேசுகிறாங்க, இன்றைக்கி தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. கேட்டால் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு முடிவை சொல்லியிருக்கிறாங்க. முடியல பாஸ், முடியல. இந்த ஒரு நியூஸ் எடுத்து அவங்கவுங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க. சரி, அதை தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பட்டாசு மாதிரி கொளுத்தி போட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள். அதாவது பாரதிய ஜனதா அரசு அகற்றப்பட்டு இண்டி கூட்டணி ஆட்சி அமையும் போது பாரதிய ஜனதாவுடைய அடியாட்களாக செயல்படும் இடி, சிபிஐ அதிகாரிகள் எல்லாமே வந்து தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தரும் தண்டனை வந்து இது போன்ற யாருமே செய்யாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. மேபி கைகளை அகற்றிடுவாரா இல்லை தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாரா என்னன்னு தெரியல. சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவரோட இந்திய குடியுரிமையை வந்து பறிக்கப்படலாம். இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தாதான் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் பயப்படம் வரும். அது மாதிரி கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு விசாரணை அதிகாரிகளை மிரட்டி அடக்கி ஒடுக்கி அந்த நிதியை தனது எலக்ட்ரோரல் பாண்ட் மூலியமாக வசூலித்திருக்கிறார்கள் என்றால் இதில் எந்த விதமான பித்தலாட்டம் தெரிகிறது என்ற அளவுக்கு வந்து வெடித்து எரிஞ்சிருக்கிறார். அதாவது அவர் எந்த ஸ்டைலில் சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் மூலியமாக பிஜேபி மட்டும்தான் பணம் வாங்கியிருக்குது அப்படின்ற அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார்கள். மீதி யாருமே அதில் பணமே வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்குள்ள ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபி வந்து 6000 கோடி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்க விசாரணை அதிகாரிகளை போகிறாங்க, மிரட்டுறாங்க, பணத்தை வாங்குறாங்க சைட்டு. அப்போ மீதி வாங்கினவங்கலாம் எப்படி வாங்கினாங்க? விசாரணை அதிகாரி அனுப்பலை, எதுவுமே அனுப்பலையா? அப்போ எப்படி வாங்கினாங்க? அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க. போங்க, திமுக எப்படி ஒரு 600லேருந்து ஒரு 700 கோடி வாங்கியிருப்பாங்க, மம்தா பானர்ஜி 1600 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. இல்லை மற்ற கட்சிகள் எப்படிங்க வாங்கியிருப்பாங்க? விசாரணை அதிகாரிகளை மிரட்டல, ஒன்றும் பண்ணல, அப்படியே மக்கள் தானாக வந்து போட்டிருப்பாங்களா, அந்த கம்பெனி வந்து தானாக வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுல்ல. ஆக்சுவலாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்கேம் கிடையாது, இது வேறு எதுவுமே கிடையாது, எல்லா அரசியல் கட்சிகளும் தனது நிதிகளை வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி கையில் வாங்கினாங்க, இப்போ பேங்க்கில் வாங்குறாங்க, அது மக்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, காங்கிரஸ் மீது யாருமே வந்து எலக்ட்ரல் பாண்டியமா கம்பெனி மூலிமா வராமல் சிறு சிறு அமௌண்ட்டு, ஒரு 10,000 ஒரு 20,000 தனிப்பட்ட மக்களோட நேமில் இருந்து உங்கள் கட்சிக்கு ஃபண்டு வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சூப்பராக நின்றுருக்குங்க.
இல்லை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் யாருக்கு தண்டனை கொடுப்பீங்க? உங்கள் கட்சிக்கே தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்து கூட முழுசாக ஏற்றுக்க முடியாது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வந்து 303 MP இருக்கிறோம், நாங்கள் 6000 கோடி வாங்குகிறோம். ஆனால் இண்டி கூட்டணியோட அமைச்சர்கள்லாம் எம்பியெல்லாம் சேர்ந்தால் 242 தான். 242 பேர் சேர்ந்து 14,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது, எல்லாரோட லிஸ்ட்டுமே வெளியிட தான் போகிறாங்க. நீங்கள் தூர்வாரப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதே என்று நினைவு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் 242 எம்பிக்கு 14,000 கோடி வாங்கியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எம்பியோட கம்பேர் பண்ணுறது அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஒரு சில மாநில அரசு எம்பியே இல்லாமல் கூட அவங்க வெறும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் தான் மாநில அரசு ஆண்டுட்டுருக்கலாம், அவங்க வந்து வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இந்திய கூட்டணி இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது வருமா இல்லையா? இப்போ ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவங்க அதிகமான நிதியே வாங்கட்டுங்க, ஒருத்தர் இந்த இந்திய ஜனநாயகத்தில் தவறு அப்படின்னா 1 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் தவறு தான், 1 லட்சம் கோடி லஞ்சம் வாங்கினாலும் தப்பு தான். இதுக்கான தண்டனை என்னென்னா ஈக்குவல் தாங்க. அது வந்து இதுக்கு தனி தண்டனை, அதுக்கு தனி தண்டனை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இல்லை சார், லைட்டாக அப்படி குத்தனை செத்து போயிட்டார், ஒரு 10 குத்து குத்தினார், நான் ஒரே குத்து தான் சார் குத்தினேன் அப்படின்ற மாதிரி. ஏங்க எது வந்தாலும் எல்லாம் ஒன்று தாங்க. அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, நீங்கள் நியாயவாதி அப்படின்னா நீங்களும் அதே தவறை செய்திருக்கிறீர்கள். இது வந்து யாருமே கேட்கல. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்கவுங்க கட்சி சார்பாக அவங்கவுங்க பேசிக்கிறாங்கன்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்குள்ள. நான் யாரையும் தூக்கி வச்சு பேசலை, யாரையும் நான் கீழே இறக்கலாம் பேசலை. இல்லை கட்சிங்கன்னாவே இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் நம்ம போயிட வேண்டியது தான். இதை தூக்கி பிடிச்சி பேசுகிறதுக்கோ இல்லை விலக்கி வச்சு பேசுகிறதுக்கோ ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அங்கே நிலைமை அப்படி இருக்குது. நம்ம மற்ற கட்சி எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க, யாருமே வாங்கலாம், பிஜேபி வசமாக சிக்கியிருக்கோம். எல்லாருமே வாங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. சரி, டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன ஆச்சு? டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு 15,000 பக்கம் நீங்கள் டெபாசிட் பெயில் பாண்டு மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அதாவது முன்ஜாமீன் வாங்கிக்கோங்க இடிஆர்எஸ்ல இருந்துமா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பயந்துட்டார் நிஜமாவே. அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் பயந்துட்டார். ஏன்னா இந்த கேஸு சம்மந்தப்பட்டது தான் கவிதா அவர்கள், யாருன்னா பிஆர்எஸ்னுடைய டாட்டர். நேற்று போயிட்டு அதிரடியாக தெலுங்கானாக்குள்ளே போயிட்டு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கொண்டு வரும்போதே ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 சம்மன் தான் அனுப்புனாங்க, ஆனால் இவருக்கு 9 சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. 2 சம்மன் அனுப்புகிறவங்களுக்கே அந்த கைதுனா நம்ம 9 சம்மன் வாங்கியிருக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். கரெக்டாக போயிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பெரிய அளவுக்கு நாங்கள் எதுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணிட்டாங்க. குறிப்பாக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல, இந்த லெட்ரு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லெட்டரில் வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் 23/2/2024 படி நாங்கள் PM ஸ்ரீ ஸ்கூல் இன் ஸ்டேட் எங்கள் மாநிலத்துக்குள்ளார அந்த பள்ளிக்கூடங்களை பகுப்பாய்வுக்கு உட்பட்டு நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 24-25ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அகாடமிக் இயரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அதில் கீழே இன்னொரு ரெக்வஸ்ட்டுமே கொடுத்துட்டாங்க. 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து எங்களுக்கு இன்னும் ஃபண்டு நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் சார்பாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் மாநில கல்விக் கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போடுவதற்கான மிக முக்கிய காரணமே என்னவென்றால், அவங்க ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு சில நிர்பந்தங்கள் கொடுக்குறாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக பணம் கொடுக்க வேண்டியது வரவே இல்லை, எல்லாமே நிறுத்தி வச்சுட்டு இதை சைன் பண்ணால் தான் கொடுப்புன்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் வேறு வழி இல்லை, அது இப்போ கூட நாங்கள் மாநில கல்விக் கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் இல்லை CBSE சிலபஸாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ மாநில பள்ளிக்கூடங்கள்லே எனக்கு ரொம்ப நாளாக இது டவுட்டாக இருக்குங்க. இப்போ மாநில பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னா ஒரு பக்கம் CBSE சிலபஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அட்மிஷனு, இந்த பக்கம் ஸ்டேட் போர்டு சிலபஸை பண்ணுறோன்னு அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் நீங்கள் அட்மிஷன் அதிகமாகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி பாருங்களேன். எந்த பக்கம் அட்மிஷன் மாநில கல்விக் கொள்கையில் ஃபாலோ பண்ணுற இது அதிகமாகுமா இல்லை CBSE ஸ்கூல் அதிகமாகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியோட குழந்தைகள் ஒரு குழந்தைங்க கூட இங்கே ரொம்ப பெருமையாக பேசப்படுகிற ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க. ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் மைனஸில் நெகட்டிவ் இருப்போம். மீது எல்லாமே சேஃபாக CBSE போர்டில் இந்தியாவில் மீது எல்லாமே படிக்க வச்சுட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க, இல்லைன்னா இல்லை, அது எல்லாமே ஏழை எளிய குழந்தைகளுக்கு மட்டும்தான்.
வேறு யாருக்குமே கிடையாதுன்றதில் ஏதோ ஆதங்கத்து இந்த இடத்துல நான் சொல்லுவேன்னு நினச்சி சொல்லிட்டேன். இவ்வளோ அக்கறையாக இருக்கிறவங்க, என் பையன் என் குழந்தைங்க சிபிஎஸ்சியில் படிக்காமல் மாநில கல்விக் கொள்கையில் தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல அந்த லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்கள். இருக்கக்கூடிய அரசியல் ஏற்கனவே முடிச்சதுனா கூட அவங்க பேரன் பேத்தியெல்லாம் எங்கே படிக்கிறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை தைரியமாக வெளியிட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அட்மிஷன்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ்சியில் தான் அதிகமாக குவிகிறாங்க. ஆனால் அதை தாண்டி அரசியல்வாதிகள் இது சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஃபண்டை நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க, ஃபண்டு வந்து கொடுக்கல. நார்மலாகவே நாங்கள் அதாவது வருஷத்துக்கு 47,266 கோடி பக்கம் நாங்கள் ஒதுக்குறோம். இது ஒதுக்கீடு எல்லாமே சம்பளத்துக்கும் மீதி எல்லாம் போகுது. மத்திய அரசு கொடுக்கப்படுகிற நிதிகள் தான் மீதி கட்டட மறு அமைப்பு மீதி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அதை வந்து இவங்க நிறுத்தி வைக்கிறாங்க. 2090 கொடுக்க வேண்டிய இடத்துல 1043 கோடி தான் நிறுத்தி கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிஏஏ எதிர்த்து யூஎனில் பாகிஸ்தான் கொண்டு வந்தாங்க. அதற்கு இட்டாலி, பிரான்ஸ், யூகே எல்லாமே வந்து அப்சென்ட் ஆகிட்டாங்க. ஓட்டெடுப்பில் யாருமே வந்து கலந்துக்கல. அதிகபட்சம் கலந்துக்கிட்டாங்க சீனா மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.